ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வடை மாவெல்லாம் எதுவும் அரைக்காமல் ஈஸியாக செய்யக்கூடியது. 3 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துட்டு, கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். இப்போ இது நம்ம ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக தட்டிட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வடை ரெடி. வடை மாவு எதுவும் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடலை மாவுமே எதுவுமே அதிகமாக சேர்க்காதனால கேஸ் மாதிரி ப்ராப்ளமும் இருக்காது. காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது சூடாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.